வலைதளங்கள்ல முதல்ல சிங்கிளா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கப்பிள்ஸா வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஃபேமிலியா வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபேமிலியா வீடியோ போடுறது வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் அவங்க சேனல் ட்ரெண்டிங் ஆகணும், அவங்க வீடியோ ட்ரெண்டிங் ஆகணும், வியூஸ் அதிகமாக வரணும்னு ஒரு படி மேலே போய் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் போகிற ஸ்கூலு காலேஜில் என்னென்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குது, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு படி போய் தனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறது, நிச்சயதார்த்தம் ஆன அப்புறம் அவங்க கப்பிள்ஸாக கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கப்பிள்ஸாக ஊர் ஊராக சுற்றுறது அதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கு எதார்ச்சியாக ஒரு வீடியோ பார்த்தேன். அப்படி எப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நைட், அதாவது முதலிரவு ரூமுக்குள்ளே போகிறது வரைக்கும் வீடியோ போட்டிருக்காங்க. கதவை திறந்து பால் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரியும், உள்ள பக்காவாக செட்டப் பண்ணி மாப்பிள்ளை இருக்க மாதிரியும் போட்டிருக்காங்க. நான் ஒருவேளை இது சும்மா ரீல்ஸுக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள வீடியோக்களெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க ஊர் சுற்றுனது, நிச்சயதார்த்தம் ஆனது, எல்லா வீடியோவும் போட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகும்போது அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க. அடுத்த வீடியோ எப்போ வரும்? கிட்டத்தட்ட ஒரு 6000 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. அடுத்த வீடியோ எப்போ வரும்? அப்போ எப்படின்னா, முதல்ல வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு ஓப்பனாக கேட்டிருக்காங்க. அவங்களும் அதுக்கெல்லாம் சி சூன், கம்மிங் சூன் அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வலைதளம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். எல்லாம் பண்ண வேண்டியதான், 4 சவத்துக்குள்ளே பண்ண வேண்டியதை கூடிய சீக்கிரத்தில் சமூக வலைதளத்திலே பண்ணிடுவாங்க போல இருக்குது. அதை மிக விரைவில் எதிர்பார்க்க முடியலை. ஏன்னா அது யார் பார்த்தா என்ன, பார்க்கட்டா நமக்கு என்ன, யார் என்ன சொன்னா என்ன, சொல்லாட்டா நமக்கு என்ன. நம்ம சேனல் ட்ரெண்டிங் ஆகணும், நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கணும்னா முதலிரவு காட்சி கூட போடலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.